ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு நெய்க்கடலை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். பெரியவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்லாம். கடையில் வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிலு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பயம் இல்லாமல் எதுவும் ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி இந்த தால் வெரைட்டிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் மினிமம் 2லேருந்து 3க்குள்ளே ஊற வச்சிடலாம். நல்லா 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல ஒரு காட்டன் துண்டு விரித்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு காட்டன் துண்டு விரித்து அதில் அந்த தண்ணி இல்லாமல் அது ட்ரை ஆகணும். ரொம்பலாம் காய வைக்க வேண்டியதில்லை. மேலே அந்த கோட்டிங் பிசு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி நல்ல துணியில் போட்டு ஆற விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்படியே ஒத்தி எடுத்தோம்னா மொத்தம் காஞ்சிரும், ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகிடும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் போதும், ஒரு 5 நிமிஷம்தான். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத லைனாக 1 by 1 சொல்கிறேன். இது ஆறட்டும். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக சில்லி பவுடர். நான் இப்போ 1 டம்ளர்னால் 200 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரக பவுட்ரு, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் பெருங்காயம், இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். மெதுமான சூடுலலாம் இருந்ததுன்னா எண்ணெய் கோத்துக்கும். நல்லா சூடாக இருக்கணும். போட்டோன்னே அப்படி பொரியணும். அந்த அளவுக்கு இது பாருங்கள் எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து சேர்த்துடலாம். ஒரே டைம் கூட போட்டுடலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரே டைம் போட்டு நல்லா சுற்றி விடணும். கீழே இருக்கிறது வேகும், மேலே வேகாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நல்லாவே சுற்றி விடுங்க. அது மேலே கீழே விட தான் நல்லா அது ஃப்ரை ஆகி வரும். அப்படியே பபுளாக எழும்பும் பருப்பில். அப்படியே சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. ரொம்ப நல்லது. கடைங்கள்லாம் இந்த 2 ரூபா பேக்கெட்டு, 5 ரூபா பேக்கெட்டு, இப்போ 5 ரூபாயோ 10 ரூபாயோ இப்போ பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. 2 ஸ்பூன் தான் இருக்கும். எடுத்தோம்னா ஒரு வாயிலேயே காலி ஆகிடும். அதே மாதிரி இந்த மூங் தால் கூட பாருங்களேன், ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்குவோம் 2 ஸ்பூன் பருப்புக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக 1 by 1 வீட்லேயே குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துடலாம். அது எப்போ பேக் பண்ணுறாங்க, எப்படி எதுவும் தெரியாமல் நம்ம வாங்கி திங்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் இல்லையா, அழகாக செய்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு நாள் இதுக்காக முறுக்கெல்லாம் பிழிகிற மாதிரி இதை ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி கிண்ணத்தில் போட்டும் கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. நல்லா செய்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சுற்றி விடுங்க. லைட்டாக பொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அப்படியே கொஞ்சமாக ஸ்டெயின் பண்ணி நம்ம எடுத்து ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். நல்லா தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போதே, அந்த லைட்டாக பொன்னிறமாக தெரியும். அந்த பருப்பு ஒன்றுமே உப்பி இருக்கும் மேலே, பலூன் மாதிரி குட்டியாக. அது நல்லா தெரியும். இப்போ ஸ்டெயின் பண்ணி நான் கிண்ணத்தில் மாற்றிடுறேன். இதே மாதிரி மாற்றிட்டு ஸ்லோ பண்ணிடுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். போட்டோம்னா இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடுங்க. டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா இதில் இருக்கிற கொஞ்சம் ஆயில் கூட அதில் ஒட்டிக்கும். நம்ம இந்த மாதிரி ஒத்தி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்யூ போட்டு தான் எடுத்திருக்கேன், அதனால் ஆயில் அதில் தெரியாது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுலில் கொட்டிட்டு அதில் அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, காரம் தாங்காது குழந்தைங்களுக்கு. அதனால் எப்படி இருக்குது பாருங்கள் பருப்பு, அப்படியே புசுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பவுட்ரு எல்லாத்தையுமே நம்ம லைனாக கொட்டிக்கலாம். அப்படியே ஒன்றா கலந்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொட்டி அப்படியே கருவேப்பிலையை எண்ணெயிலேயே போட்டு வச்சுருக்கோம். அந்த கருவேப்பிலையும் அப்படியே இது மேலே தூவிட்டு ஒரு குலுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதில் காஞ்ச மிளகாவை கூட சேர்த்து போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, வெறும் கருவேப்பிலை போட்டால் போதும். காரம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.